காங்கிரஸ் கட்சியில மாவட்ட தலைவர்கள் நியமனம் பத்தி ஒரு குட்டி செய்தி வந்து நேற்றுக்கு மாலை மலர்ல வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாவட்ட தலைவர் எப்படி நியமனம் பண்றாங்க, அதுல ஒரு ஊழல் நடந்ததை பத்தி விலாவரியா எழுதியிருந்தாங்க. இதை நான் இன்னும் விலாவரியா பேசணும் அப்படின்னா, மாவட்ட தலைவர் எப்படி காங்கிரஸ் கட்சியில நியமனம் பண்றாங்கன்னா, ஒரு 6 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த லிஸ்ட வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கிட்ட அனுப்பி அவர் அதுல இருந்து ஒருத்தரை டிசைட் பண்றாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல 3 மாவட்டம் இருக்கு, மேற்கு, கிழக்கு மற்றும் மாநகரம். இந்த ஒரு மாவட்டத்துக்கு 6 பேர் கொண்ட லிஸ்ட பிரிப்பேர் பண்ணி அதை ஓவர்சீ பண்றதுக்கு மிஸ்டர் அனில் போஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து நம்ம மாவட்டத்துக்கு நியமனம் செய்திருக்காங்க. அவர் வந்து இந்த 6 பேர் கொண்ட லிஸ்ட்ல இடம் பெறதுக்கு ஒருத்தருக்கு 15 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. இதையும் ஒருத்தர் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட தலைமையிட்ட இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சோ நம்ம மாவட்டத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கட்சி வந்து ஆட்சியிலே கிடையாது. 2014 இருந்து சென்ட்ரல்லையும் ஆட்சியில கிடையாது. இருந்தாலும் ஒரு மாவட்ட தலைவர் பதவிக்கு 15 லட்சம் ரூபாய், அதுவும் மாவட்ட தலைவர் ஆகிறதுக்கு இல்ல, அந்த 6 பேர் கொண்ட லிஸ்ட்ல வர்றதுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ண ரெடியா இருக்காங்கன்னா, அப்போ எவ்வளவு பெரிய ஊழல் இந்த கட்சியில நடந்துட்டு இருக்கு. உங்க வாக்கு வங்கியை அத ஒரு மூலதனமா வச்சு அதுல பணம் பண்ணணும்னு நினைக்கிற மாவட்ட தலைவர்களை கொண்ட ஒரு கட்சியாதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு. அன்பான மீனவ நண்பர்களே, உங்க வாக்கு தான் இந்த மாவட்ட தலைவர்களுக்கு பணம்னு நான் நினைக்கிறேன். ஆட்சியிலே இல்லைனாலும் இந்த வாக்கு வங்கியை வச்சு பணம் பண்ண முடியும்ன்றதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். சிறுபான்மையினரோட பாதுகாவலர்னு தன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி, அதுவும் கன்னியாகுமரி காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒவ்வொரு மெம்பர்ட்டையும் நான் கேட்கிறேன், இந்த 6 பேர் கொண்ட இதுல போறதுக்கே நீங்க 15 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்கன்னா, அப்போ இந்த வாக்கை வச்சு எவ்வளவு அவங்க காசு சம்பாதிக்கணும், ஊழல் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்த முறை ஓட்டு போடுறப்ப இந்த சிறுபான்மை சமூகம் ஒரு மதத்தை வைத்து இந்த போலியான பாதுகாவலரான காங்கிரசுக்கு ஓட்டு போடாம இந்த 2026 தமிழக வெற்றி கழகத்தையும் எங்கள் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.